ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா மகாராஷ்டிரால இருக்கிற ஷிரடியில் இருக்கோங்க. ஆமாங்க, நம்ம சாய்பாபா அவர்களோட புண்ணிய ஸ்தலத்துல தான் இருக்கோம். நம்ம சவுத்துல இருந்து நிறைய பேர் வந்து ஷிரடி வருவீங்க. ஸோ இந்த வீடியோல வந்து நாம ஷிரடியிலிருந்து அவுரங்காபாத், அதாவது இப்போ வந்து சத்ரபதி சாம்பாஜி நகர்னு பேர் மாத்திருக்காங்க. ஸோ அது வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். நம்ம மத்திய பிரதேஷ் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ல இன்னும் பஸ் வரல, இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நாம எதுக்கு அவுரங்காபாத் போகணும்னா அஜந்தா எல்லோரா கேவ்ஸ், நிறைய பேர் நாம படிச்சிருப்போம் ஸ்கூல் டேஸ்ல. அந்த அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறவங்க. ஷிரடி வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. நம்ம சாய்பாபா மந்திர் புனேல இருந்து ஷிரடி வந்தது, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அகாமடேஷன் எல்லாமே வந்து டீட்டெயில்டா கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல வந்து நாம ஷிரடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவுரங்காபாத், அதாவது சத்ரபதி சாம்பாஜி மகாராஜ் நகரம் வரைக்கும் போற MSRTC மத்திய பிரதேஷ் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் ஜர்னியை தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இதுதான் ஷிரடி பஸ் ஸ்டாண்டுங்க. காலங்காத்தால 7 மணிக்கு இருக்கோம் மக்களே. ஷிரடி பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்களா, செம்ம பியூட்டிஃபுல்லா டெவலப் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்த்தா நம்ம ஷிரடி பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கு மக்களே. நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் சிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம பிலிகிரிமேஜ்க்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி வச்சிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கனெக்டிவிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ நமக்கு இன்னும் பஸ் வர்றதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்கு. வந்தோடனே நாம சாம்பாஜி நகர், சத்ரபதி சாம்பாஜி நகர் நோக்கி கிளம்ப வேண்டியதுதான். மக்களே, இது ஷிரடி பஸ் ஸ்டாண்டோட பிளாட்ஃபார்ம் வெயிட்டிங் ஏரியாங்க. என்கொயரி கவுண்டர்ஸ், ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. இங்க பாருங்க, சாய் அவர்களோட ஸ்டாச்சு அழகா வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே அகாமடேஷன் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நான் டீடைல்டா கவர் பண்ணிருக்கேன். அங்க இருக்கு. கோவிலுக்கு விஐபி தர்ஷனுக்கு வாங்குற டிக்கெட் எல்லாம் கூட நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே வாங்கிக்கலாம். ஸோ இது ஃபுல்லா பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே இருக்கு. இங்கதான் வரும். நாங்க நம்ம சாம்பாஜி நகர் போற பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற சாய்பாபா அவர்களோட ஸ்டாச்சுங்க. ஷிரடி ஃபுல்லாவே இந்த மாதிரி நிறைய சாய்பாபா அவர்களோட ஸ்டாச்சுஸ் வச்சிருப்பாங்க. சிட்டியே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. மெடிக்கல் ஷாப்ஸ் பாருங்க, ஸ்நாக் ஷாப்ஸ். இதுதான் வந்து சாய்பாபா சன்ஸ்தான் ட்ரஸ்ட். ஆர்த்தி, தர்ஷன், பாஸ், ரூம் புக்கிங். ஸோ இந்த வெப்சைட்ல பண்ணிக்கலாம். அதெல்லாம் டீடைல்டா கவர் பண்ணிருக்கேன். சாய் சேவா பஸ் ஸ்டேஷன் அகாமடேஷன், பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து அகாமடேஷன் இருக்கு பாருங்க. ஸோ இங்கிருந்து கிட்டத்தட்ட 1 hour ஆகும்னு நினைக்கிறேன் சாம்பாஜி நகர் போறதுக்கு. இது வந்து ஆன்லைன் ரிசர்வேஷன் சென்டர் ஃபார் கோவா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், தெலுங்கானா அண்ட் கர்நாடகாங்க. தெலுங்கானா பஸ்ஸஸ் வருது, கோவா பஸ்ஸஸ் வருது, கர்நாடகா பஸ்ஸஸ் வருது. இதெல்லாமே வந்து அண்டை மாநிலங்கள் எல்லாம். டைமிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, பட் அது எல்லாமே மராத்தியில இருக்குங்க, நமக்கு எதுவும் புரியாது. ஒரு MSRTC பஸ் வந்திருக்குங்க. ஸோ டிரைவர் கிட்ட போயிட்டு இது சாம்பாஜி நகர் போகுமான்னு கேட்டு போட் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா இங்கிருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 hours தான் நினைச்சேங்க. பட் ஆனா மோர் தென் 3 hours ஜேர்னி இருக்கு. ஸோ நம்ம எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவுமோ அவ்வளவு நல்லது. மக்களே, நம்ம பஸ் போட் பண்ணியாச்சுங்க. இங்க இருந்து 7:30க்கு எடுப்பாங்களாம். எவ்வளவு ஹவர்ஸ்ல ரீச் ஆகுன்னு தெரியல. டிபிக்கல் MSRTC பஸ்ஸஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா? 2+2 சீட்டர் தாங்க இது. நம்ம ஊர்ல 3+2 சீட்டர் இருக்கும். இங்க வந்து 2+2 தான். ஃப்ரண்ட்ல பாருங்களா, தனியா டிரைவர் கண்டக்டருக்கு ஒரு கேபின். நம்ம மகாராஷ்டிரால ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸ் எல்லாம் ஒரு சில பஸ்ஸஸ் எல்லாம் வந்து புதுசா விட்டுருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து நல்லா பழைய பஸ்ஸுகளா தான் இருக்கு. பட் ஆனா பில்ட் எல்லாம் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து புதுசா விட்டுருக்கிற லால்பரி பஸ்ஸஸ். நம்ம ஊர்ல TNSTC பஸ்ஸஸ் இப்ப ரீசெண்டா அப்கிரேட் ஆகி வந்திருக்குல்ல, எல்லோ கலர் பஸ்ஸஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. நம்ம ஷிரடியிலிருந்து பாத்தீங்கன்னா என்ன ரூட் எடுக்கிறாங்கன்னா
பாப்லேஸ்வர் அப்படிங்கிற ஊர் இருக்கு. பாப்லேஸ்வர் தாண்டி ஸ்ரீராம்பூர், அதுக்கப்புறம் தக்லீபான், நெவாசா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பந்தர்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ஸோ அந்த ஊரெல்லாம் தாண்டி தான் வந்து நாம சத்ரபதி ஷாம்பாஜி நகர் ரீச் ஆக போறோங்க. சத்ரபதி ஷாம்பாஜி நகர் வந்து ஃபர்ஸ்ட் அவுரங்காபாத்னு இருந்துச்சு. இப்ப வந்து அதுக்கு பேரை மாத்தி விட்டுட்டாங்க. நம்ம பூனால இருந்து இங்க ஷிரடி வந்தோம் தெரியுமா, அப்போ வந்து அஹில்யா நகர் அப்படின்னு ஒரு ஊரை தாண்டி வந்தோம். அது வந்து ஃபர்ஸ்ட் அஹ்மத் நகர்னு இருந்துச்சு, அதை வந்து அஹில்யா நகர் அப்படின்னு மாத்திட்டாங்க. நம்ம அவுரங்காபாத வந்து சத்ரபதி ஷாம்பாஜி நகர்னு மாத்திட்டாங்க. நம்ம சத்ரபதி சிவாஜி மகாராஜா இருக்காங்க இல்லையா, ஸோ அவரோட பையன் பேரு தான் வந்து சத்ரபதி ஷாம்பாஜி. ஸோ அவரோட பேரை போட்டுட்டாங்க. அவங்கவுங்க ஊரு கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி பேர் மாற்றங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ நம்ம ஷிரடியிலிருந்து நம்ம ஷாம்பாஜி நகர் போறதுக்கு 222 rupees. மக்களே டிக்கெட்ல பாத்தீங்களா, நான் ஒவ்வொரு மகாராஷ்டிரா ட்ரிப்லயும் இது சொல்லிட்டே இருக்கிறேன். டிக்கெட்ல ஒரு இடத்துல கூட நம்ம இங்கிலீஷோ ஹிந்தியோ பார்க்க முடியாதுங்க. ஃபுல்லா வந்து மராத்தியில தான் எழுதியிருக்கு. எந்த அளவுக்கு வந்து அவங்க மராத்தி லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. நார்த் இந்தியால இருந்தாலும் சைட்ல எல்லாம் பாருங்க, நம்ம சிவாஜி மகாராஜாவோட உருவம் பொறிச்ச கொடி எல்லா பக்கம் இருக்குங்க. அவரோட பிறந்த நாள் நாளைக்கு போல, நாளைக்கோ நாளானிக்கோ. அதனால மகாராஷ்டிரா ஃபுல்லாவே வந்து கடை கன்னிகள், அவங்களோட வெஹிக்கிள்ஸ், ரோட்ஸ் எல்லா பக்கமும் வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜாவோட கொடிகள் தாங்க ஏத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கொண்டாடுறாங்க அவங்களோட மன்னர்களை, அவங்களோட கலாச்சாரத்தை எல்லாம். பாருங்க மக்களே, தமிழ் தேசியம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அஸ் அ டிராவலர் நாம இந்தியாவில் இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸ், முக்கியமா நார்த் பெல்ட்ல இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு வந்து அந்தந்த ஊர்ல இருக்கிற லாங்குவேஜுக்கு கல்ச்சருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எகெயின்ஸ்ட் ஹிந்தி அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து நம்மளோட ஏமாளித்தனம் வந்து நமக்கே புரியும். அடப்பாவீங்களா, சவுத் வந்தா மட்டும் இவ்வளவு ரீஜனல் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ஹிந்தியும் அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம மேல திணிக்கிறாங்க. பட் நார்த்ல எல்லாம் வந்து அவங்க கண்டுக்கிறதே இல்லைங்க. அப்கோர்ஸ் வந்து ஹிந்தி வந்து ஒரு நிறைய மக்கள் பேசுறாங்க. பட் ஆனா ஃபுல்லா வந்து பயன்பாடுகள் ஃபுல்லா வந்து டிக்கெட்ல நம்பர்ஸ் முதற்கொண்டு மராத்தியில தான் இருக்குன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஓன் மதர் டங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கணும். ஸோ நாம அஸ் அ தமிழர்கள், ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு, நாம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ நம்ம இந்த ரூட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட இன்டீரியர் ஏரியாஸுங்க. நம்ம ஷாம்பாஜி நகர் போற வழி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா மகாராஷ்டிராவோட கிராமப்புறங்கள். இது வந்து சென்டர் ஆஃப் த மகாராஷ்டிரான்னு வச்சுக்கோங்களா. ஷிரடி இருக்கிற ஏரியா, அஹில்யா நகர், சத்ரபதி ஷாம்பாஜி நகர், நாசிக், இதெல்லாம் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா டிப்பிக்கல் ஒரு நம்ம தென் மாவட்டங்கள்ல எப்படி சொல்லுவோம், அப்படியே பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா மாவட்டங்களுமே பச்சை தமிழன் தான். பட் ஸ்டில் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா. கலாச்சாரம், நம்மளோட கிராமிய பண்பாடு, அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது அந்த மாதிரி நம்ம மகாராஷ்டிராக்கு இந்த ஷிரடி, ஷாம்பாஜி நகர், அகல்யா நகர் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியாங்க. ரொம்ப ஃபெர்டைலான ஏரியாவும் கூட. ஓகேவா. ஸோ அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிப்பிக்கலா ஒரு மகாராஷ்டிராவோட கிராமப்புறங்கள், குட்டி குட்டி நகரங்கள், இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு உங்க கண் முன்னாடி இந்த வீடியோ கொண்டு வரும். ஸோ நீங்க ஆல் த வே மகாராஷ்டிராக்கு வந்து இவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். நம்ம மகாராஷ்டிரா மாநிலம் நார்த்ல எப்படி இருக்கு, அவங்களோட வாழ்க்கை முறைகள், லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்கு, அவங்க உடை, கலாச்சாரம், இங்க இருக்கிற கனெக்டிவிட்டி, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அவங்களோட வீடுகள் எல்லாம் எப்படி இருக்கு, அவங்களோட கிராமப்புறங்கள், வயல்வெளிகள், தோட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வரீங்க. பாருங்க, ஆல்ரெடி நாம வந்து பச்சை பசேல்னு இருக்கு. நம்ம காலங்காத்தால டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோமா, அதனால கொஞ்சம் குளிர். நம்ம பிப்ரவரி மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால பனி முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெயில் வர்ற காலம். அதனால ஜனவரி மார்கழி மாசத்து அளவுக்கு குளிர் இல்ல, ஓரளவுக்கு மேனேஜபிள் குளிரா தான் இருக்கு. ஓகேவா. ஒரு குல்லா எல்லாம் போட்டா சமாளிக்க முடியுது, அந்த அளவுக்கு குளிர் தான் இருக்கு. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா நாம மகாராஷ்டிராவோட கிராமப்புறங்களை ரசிச்சுக்கிட்டே வந்து ஷாம்பாஜி நகர் நோக்கி டிராவல் பண்ணா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே.
ஃப்ரெண்ட்ஸ், நாம ஷிரடியிலிருந்து ஷாம்பாஜி நகர் போற வழியில இருக்கிற முக்கியமான டவுனான ஸ்ரீராம்புரா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம சாம்பாஜி நகர் போற வழியில ஐ திங்க் இது ஒண்ணுதான் வந்து கொஞ்சம் பெரிய டவுன் நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பர் பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற கொஞ்சம் பெரிய டவுனா பாக்குறது இந்த ஒரு டவுன் தான். மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி டவுன்ஸ், கிராமங்கள்ல இருக்கிற அந்த ஹப்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கும்ல, ஜங்ஷன்ஸ்ல, அந்த மாதிரிதான் இருக்கும் இல்லையா. இது கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டவுன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி இருக்கு ஸ்ரீராம்பூர். இது பாத்தீங்கன்னா மராத்வாடா ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க. மராத்வாடா ரீஜன்னா எதுனா நம்ம மும்பை, பூனாலாம் இருக்கிறதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் ரீஜன், மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒட்டி இருக்கிற ஏரியா, நல்லா ஃபெர்டைலான ஏரியா. ஆப்வியஸ்லி மலைகள் இருந்தா ஆறுகள் அதெல்லாம் இருக்கும், அதனால வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்கு பிரச்சனையே இருக்காது. நம்ம க்ளோஸ் டு சாம்பாஜி நகர் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா. மராத்வாடா, லத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. லத்தூர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஜீரோ வாட்டர் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பல மைல் கிலோமீட்டர் தூரத்துல இருந்து நம்ம கூட்ஸ் வண்டி இருக்கும் தெரியுமா, அது மூலமா டேங்கர்ஸ்ல தண்ணி கொண்டு போனாங்க லத்தூருக்கு. விவசாயத்துக்கு தண்ணி இல்லாம, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, கால்நடைகளுக்கு தண்ணி இல்லாம ரொம்பவே சிரமப்பட்ட ஏரியாலாம் வந்து இந்த மராத்வாடா ரீஜன்ல தான் இருக்கு. ஓகேவா. ஆந்திரால எப்படி தெலுங்கானா வந்து ஒரு செப்பரேட் ஸ்டேட்டா ரிக்வெஸ்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி மகாராஷ்டிரால மராத்வாடா அப்படிங்கிற ஒரு ரீஜனை வந்து செப்பரேட் ஸ்டேட்டா ரிக்வெஸ்ட் அப்பப்போ எழுந்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து மகாராஷ்டிரா பெரிய ஸ்டேட்டுங்க. ஒரு சில ஏரியாஸ்ல டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். பூனா, மும்பை ஏரியாலாம் சரியான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டா இருக்கும். அதே வந்து மராத்வாடா ரீஜன் எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டும் கிடையாது, வாட்டர் ஸ்கேர்சிட்டியும் இருக்கிற ஏரியா. அப்படிங்கிறதுனால வாழ்வாதாரத்துக்கெல்லாம் சில சமயம் ரொம்ப பிரச்சனையாகுது. ட்ரெயின் கனெக்டிவிட்டி எல்லாம் நல்லா இருக்கு, ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்கு. பட் விவசாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல் அடிச்சிருந்தான் போல. நம்ம சம்மர் சீசன் எல்லாம் வந்தா கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும் போல.
நம்ம ஸ்ரீராம்புரா வர வரைக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பச்சை பசேல்னு இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால மராத்வாடா ரீஜன்ல வந்து அப்பப்போ ஏதாவது பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்களை செப்பரேட் ஸ்டேட்டா பிரிச்சு விட்டுருங்கப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்களாம். ஃபர்ஸ்ட் வந்து இது ஹைதராபாத், நம்ம தெலுங்கானா ஸ்டேட்ல முகல்ஸ் தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஹைதராபாத்ல எல்லாம், அந்த ஷாஹி டைனாசிட்டி. ஸோ அந்த டைனாசிட்டி தான் இந்த பார்ட்டியும் ரூல் பண்ணது. ஓகேவா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் மொழி வாரியா பிரிக்கும் போது மராத்தி அதிகமா பேசுற ரீஜன் எல்லாம் வந்து மொத்த மகாராஷ்டிராவா இணைச்சிட்டாங்க. அதனால மராத்வாடா ரீஜியனும் அந்த ஃபர்ஸ்ட் தெலுங்கானா முகல் பீரியட்ல இருந்த இதை தெலுங்கு ஸ்பீக்கிங் இது பார்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆந்திர பிரதேஷோட இணைச்சிட்டு இப்ப அது தெலுங்கானாவா இருக்கு. அதே மாதிரி மராத்தா ஸ்பீக் பண்ற அந்த சுல்தானுக்கு கீழ் இருந்த மராத்தா ஸ்பீக் பண்ற மராத்தி ஸ்பீக் பண்ற ரீஜன் எல்லாம் வந்து மகாராஷ்டிரா கூட இணைச்சிட்டாங்க. பட் ஆனா லார்ஜர் இந்த கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ்ல இங்க லோக்கலா பாத்தீங்கன்னா மராத்வாடா ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்களா. நம்ம ஊர்ல வந்து கொங்கு நாடு, சேர நாடு, சோழ நாடு அப்படின்னு நிறைய நாடுகள் இருக்குல்ல, அந்தந்த ஊர்களுக்குன்னு ஒரு தனி ஸ்லாங்கு, ஒரு கல்ச்சர், கொஞ்சம் மைன்யூட் டிஃபரன்சஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கேயும் இருக்கும் போல. ஸோ இங்க பாருங்க, ஸோ எப்பவுமே வந்து எங்க ஈக்குவல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லையோ அங்க வந்து அந்த கம்பேரிசன் வர ஆரம்பிச்சிருது தானே. முக்கியமா ஆந்திர பிரதேஷ் பிரிஞ்சதுக்கு காரணமே வந்து கோஸ்டல் கர்நாடகா, அதுக்கப்புறம் ராயல்சீமான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீஜன் எல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆச்சு. பட் ஆனா வந்து நார்தர்ன் ஆந்திர பிரதேஷ், அதாவது இப்ப தெலுங்கானா இருக்கிற ரீஜன் வந்து அவ்வளவா ஃபண்ட்ஸ் கொடுக்கல, டெவலப்மெண்ட் இல்லை, மக்களோட வாழ்க்கை தரம் வந்து மற்ற ரீஜனுக்கு ஈக்குவலா இல்லை. அப்படிங்கிறதுனாலதான் பெரிய போராட்டமே வந்து தனி மாநிலமா பிரிச்சாங்க தெலுங்கானாவை. ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும். ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து ஒரு ரீஜனில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நல்லா இருந்துட்டு ஒரு ரீஜன்ல நல்லா இல்லையோ அப்போ இந்த மாதிரியான ரிக்வஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. என்ன சொல்றீங்க? அது பொலிட்டிக்கல் அண்ட்ரெஸ்டுக்கு காரணமே இதுதானே. இன்இக்வாலிட்டிஸ் தான் வந்து பொலிட்டிக்கல் அண்ட்ரெஸ்டுக்கே காரணம். ஒன்னா ரேஷியல் இன்இக்வாலிட்டியா இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி எக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டியா இருக்கும். இந்த ஆறுலலாம் வந்து தண்ணி நல்லாவே போகுதுங்க. இந்த ரீஜன்ல ஓரளவுக்கு தண்ணி இருக்கும் தான் போல, சாம்பாஜி நகர் வரைக்கும். அதுல இருந்து நாம இன்னும் ஈஸ்ட் நார்த் சைடு போயிட்டா அந்த லத்தூர், பீடு மாதிரியான இடங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கும் போல. இங்கெல்லாம் வந்து ஆறுகள்ல தண்ணி நிறையவே ஓடிட்டு இருக்கு. பிப்ரவரி மாசம் சம்மர் சீசன்ல எப்படி இருக்கும்னு தெரியல. இப்பதான் வந்து மான்சூன் முடிஞ்சு ஆறுகள் எல்லாம் தண்ணி ஓடிட்டு இருக்கு போல. ஸோ இந்த ரீஜன் ஓட கதைகள் நிறைய இருக்குங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நாம மெயின் அந்த வில்லேஜ் ஏரியாஸ்ல இருந்து நம்ம சாம்பாஜி நகர் போறதுக்கு நார்த் பக்கம் திரும்பியாச்சு. ஓகேவா, நெவாசான்னு ஏதோ சொல்லுவாங்க இந்த ஜங்ஷனை வந்து. ஸோ அது தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நாம நேஷனல் ஹைவேல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பந்தர்பூர் அப்படின்னு ஒரு ஊர் வரும். ஸோ அந்த ஊர் வழியா நாம டிராவல் பண்ணுவோம். ஸோ அது ஒண்ணுதான் வந்து கொஞ்சம் பெரிய டவுனா இருக்குங்க. மற்றபடி பெரிய டவுன்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஹைவேஸ்ல இருக்கிற குட்டி குட்டி ஊர்கள் வழியா நாம டிராவல் பண்ண வேண்டியதுதான். நம்ம லோக்கல் டிஎன்எஸ்டிசி பஸ் மாதிரிங்கிறதுனால இந்த பஸ் வந்து அங்கங்க இருக்கிற டவுன்ஸ்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு தான் போறாங்க. எதுலயும் வந்து பெரிய நேஷனல் ஹைவேஸ், அதுக்கப்புறம் பைபாஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகேவா, ஒரே ரோடு தான், நேரா போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மகாராஷ்டிரா வந்து நம்மளை விடவே தொழில், அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல முன்னேறின ஸ்டேட்டுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு. ஓகேவா, இவங்களுக்கு அப்புறம் தான் நமக்கும் குஜராத்துக்கும் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகாக்கெல்லாம் எப்பவுமே போட்டி வந்துட்டு இருக்கும், யாரு செகண்ட் வருவாங்க, தேர்ட் வருவாங்க அப்படின்ட்டு. இப்ப கொஞ்ச காலமா நாம செகண்ட் பொசிஷன்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஊர்ல இருக்கிற ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அந்த கிளீன்லினஸ், நம்ம ஊரே கிளீன்லினஸ்னா பாத்துக்குங்களேன், இந்த ஊர் கொஞ்சம் அதை விட மோசமா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், கிளீன்லினஸ் ஆகட்டும், பஸ்ஸஸோட கண்டிஷன் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் மோசமா தாங்க இருக்கு. இப்போ என்னதான் வந்து பிரீமியம் பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எல்லாம் விட்டாலும் ரோடு கண்டிஷன்ஸ் ஒழுங்கா இல்லாட்டி பஸ்ஸஸ் மோசமாயிடும்ல. ஸோ அதுதான் பிரச்சனையே. நம்ம ஊர்ல இப்போ கொஞ்சம் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா டெவலப் ஆயிட்டதுனால நம்ம
பஸ்ஸஸோட கண்டிஷன்ஸும் வந்து அட்லீஸ்ட் மேஜர் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்ல வந்து நல்லா இருக்கு. கொஞ்சம் கிராமப்புறங்களுக்கு போனா எங்கெல்லாம் ரோடு நல்லா இல்லையோ அங்கெல்லாம் கொஞ்சம் பஸ்ஸஸோட குவாலிட்டியும் வந்து கம்மியா இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் ஃபார் எக்ஸாம்பிள், அங்க இன்னும் ரோடு கண்டிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அங்க இருக்கிற பஸ்ஸஸோட கண்டிஷன்ஸும் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. என்ன செய்யறது? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெயின் ஊரு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்ச் வச்சு அவங்களோட ராஜாக்களோட அவங்களோட கல்ச்சர், மராத்தி கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி சூப்பரா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவ்வளவு கொண்டாடுறாங்க. சத்ரபதி சிவாஜி மகாராஜ், சாம்பாஜி மகாராஜ் அவங்களையெல்லாம் வந்து அவ்வளவு கொண்டாடுறாங்க. அதனாலதான் வந்து இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற ஷாம்பாஜி நகர் வந்து ஃபர்ஸ்ட் அவுரங்காபாத்னு இருந்துச்சு. நம்ம முகல் எம்பரர் அவுரங்கசீப் நம்ம ஹிஸ்டரியில எல்லாம் படிச்சிருப்போம்ல, அவரு பேர்ல தான் இருந்த ஊரு. அதை மாத்திட்டு இப்போ மராத்தி கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி சத்ரபதி ஷாம்பாஜி மகாராஜ் நகர் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஷார்ட்டா வந்து ஷாம்பாஜி நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னுமே வந்து நிறைய அவுரங்காபாத் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இப்பதான் ரீசெண்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2023 தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்ல, ஃபுல்லா வந்து மக்கள் அவுரங்காபாத்ங்கிறதையே மறந்துட்டு ஷாம்பாஜி நகர்னு எல்லா வாழ்க்கை முறையிலையும் யூஸ் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் மெட்ராஸை சென்னைன்னு மாற்றும் போது கொஞ்சம் வருஷங்களுக்கு எல்லாம் அந்த டைலமாலேயே இருந்திருப்பாங்க, பழைய பேர் யூஸ் பண்ணுமா புது பேர் யூஸ் பண்ணுவான்னு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எல்லா பக்கமும் வந்து நியூஸ்ல பொது வழக்குகள்ல எல்லாத்துலயும் சென்னை சென்னைன்னு யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம சென்னை ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சில வருஷங்கள் ஆகும் இங்கேயும். என்ன சொல்றீங்க? ஸோ எல்லா ஊர்லயுமே வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு மக்களே. நம்ம ஊர்ல நிறைய பேர்கள் இன்னும் வந்து மாத்த வேண்டிய பேர்கள் நிறைய இருக்கு. என்ன சொல்றீங்க? ஸோ கூச்சமே இல்லாம நாம மாத்தணுங்க. தமிழ் தேசியம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நாம இவங்க சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கெல்லாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம ராஜராஜ சோழரோ பாண்டிய மன்னர்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதே கிடையாது. அப்பப்போ ஏதாவது அவங்களோட இம்பார்ட்டன்ட் டே அதெல்லாம் வந்தா அந்த முப்பெரும் விழா அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. அது தஞ்சாவூர் ஒரு சின்ன சர்க்கிள்ல மட்டும் நடக்கும். பட் தமிழ்நாடு ஃபுல்லா அது பேசப்படுது, ஒரு பெரிய விழாவா கொண்டாடப்படுதான்னு கேட்டா கிடையாது. என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? ஸோ இங்க பாருங்க, நான் கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு கொடிகள், இந்த ஹைவே ஃபுல்லாவே கொடிகள் வித்துட்டு இருக்காங்க. சத்ரபதி மகாராஜாவோட பர்த்டேவை வந்து அவங்க சத்ரபதி ஜெயந்தினே கொண்டாடுறாங்க ஸ்டேட் லீவ் விட்டு. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. நாம ராஜராஜ சோழரோட பர்த்டேவையோ ராஜேந்திர சோழரோட பர்த்டேவையோ வந்து ஒரு ஜெயந்தி, அதாவது பிறந்த நாள் விழாவா நாம கொண்டாடுறோமா? இல்லல்ல. சோ மாநிலங்களை பார்த்து நாம கத்துக்கணும். அதுக்கு தமிழ் தேசியத்துக்கு நாம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்னதான் இருந்தாலும் நமக்குன்னு இருக்கிற லேண்டில் தான் நம்மனால இதையெல்லாம் செய்ய முடியும். மற்ற ஸ்டேட்ல போய் நம்ம லாங்குவேஜையோ கலாச்சாரத்தையோ நம்ம கொண்டாட முடியுமா? முடியாதுல்ல. நம்ம ஸ்டேட்ல தான் கொண்டாட முடியும். அதனால தமிழ் தேசியம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதை நான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன். இது ஒரு நம்மளோட நடைமுறை பழக்கமாக இருக்கணுங்க. ஸோ இது வந்து ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கணுமோ இல்லையா, இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. டே டு டே லைஃப்ல நமக்கு அந்த உணர்வு இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம நாடு நம்ம கைக்குள்ள இருக்கும். இல்லாட்டி அவ்வளவுதான், வெளியாட்கள் வந்து தரிகினதும் போட்டுருவாங்க. ஸோ நாம கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்கோம்னு சொல்லணும். ரொம்ப எல்லாமே வந்து ஈஸியா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனா அப்படியே பின்னாடி ஏதாவது வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அது நம்ம ஸ்டேட்ல நிறையவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நான் எதையும் வந்து டு த பாயிண்ட்டுக்கு ஓப்பனா பேச முடியாது. அஸ் அ பிளாகர் மேலோட்டமா தான் செய்ய முடியும். இங்க பாருங்க, நான் சொல்லிட்டு இருக்க சைட்ல பேனர்ஸ் எத்தனை கொடிகள் பாருங்க மக்களே. ஃபுல்லா என்டையர் மகாராஷ்டிராவும் சத்ரபதி மகாராஜாவோட பேனர்ஸும் அவரோட கொடிகளும் எல்லா பக்கமும் பார்க்க முடியும். ஒரு கிராமம் தவறாம, ஊரு தவறாம. இன்னும் நாளைக்கெல்லாம் பார்த்தா, அவங்களோட ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தா எல்லா வண்டிகள் பைக்லயும் வந்து அந்த கொடிகள் இருக்கும் பாருங்க. ஆல்ரெடி நான் சொல்ல சொல்ல ஒரு பைக்ல கொடி கட்டி இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு மக்களே. இதுதான் வந்து கண்டிஷன். ஓகேவா? அவங்க நம்ம மேல
ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஸ்டேட்ல நார்த்ல அவங்கவுங்க கலை கலாச்சாரத்தை பாதுகாத்து வச்சிட்டு இருக்காங்க. நாம தான் வந்து ஏமாளியா இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் உஷாரா இருக்கணும் மக்களே. ஸோ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து இது பதியணும். தமிழ் தேசியம் நமக்கு இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் கிட்ட இதை பத்தி நீங்களும் பேசணும். ஓகேவா? ஸோ மக்களே, நம்ம சாம்பாஜி நகர் நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வாலூஜ் இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க. நம்ம ஊர்ல வந்து சிப்காட் இருக்கும் தெரியுமா? எல்லா மாவட்டங்கள்லயும் இப்போ சிப்காட், சிட்கோன்னு இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா MIDCன்னு சொல்லுவாங்க, மகாராஷ்டிரா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அவங்க தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோட் பண்றது அக்ராஸ் மகாராஷ்டிரா. ஸ்டேட் ரன் ஆர்கனைசேஷன் தான். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் மூலமா தான் வந்து இங்க பாருங்க சொல்லிட்டு இருக்க, சாரி இன்டரப்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. இங்க அன்னதானம் போடுறதாகட்டும், பந்தல் வச்சு விழா கொண்டாடுறதாகட்டும், எவ்வளவு பெரிய பெரிய பேனர்ஸ் பாருங்க. ஒரு மகாராஜாக்கு நாம எங்கேயாவது இந்த அளவுக்கு ஸ்டேட் வைடா நாம கொண்டாடி இருப்போமா அப்படின்னு தெரியாதுங்க. அவரோட 100 வருஷமா 100 வருஷம் கொண்டாட்டமா 1000 வருஷம் கொண்டாட்டமான்னு எனக்கு சரியா தெரியாது. அப்ப கூட வந்து நம்ம ஸ்டேட் வைடு வந்து இவ்வளவு கொண்டாடணுமான்னு தெரியாது. ராஜராஜ சோழர் அவர்களோட விழாவை எல்லாம் இதெல்லாம் நம்ம நேர்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே உரைச்சிச்சு, அட பாவீங்களா நம்ம எல்லாம் வேஸ்டியா அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து மராத்தி கல்ச்சர்ல வெறியா இருக்காங்க இவங்க. ஸோ பாருங்க மக்களே, என்ன செய்யறது? நம்ம வெளியெல்லாம் வந்தாதான் வந்து நம்ம கண்டிஷன் நமக்கே தெரியுது. என்ன சொல்றீங்க? அப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிடுறாங்க. நாம் என்னமோ கொஞ்சம் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாவே நம்ம தமிழ். இங்க பாருங்க மக்களே, நேர்ல பாருங்க. நான் ஒன்னும் கதையா காரணமானு சொல்லலீங்க, நேர்ல நடக்கிறத உங்களோட கண் முன்னாடி காமிக்கிறேன். எத்தனை பைக்ஸ் ஃபுல்லா, இதெல்லாம் வந்து கட்சிக்காரங்களோ இல்ல சத்ரபதி மகாராஜாக்கான்னு ஒரு சங்கம் வச்சு டெவலப் பண்றவங்களோ இல்லைங்க, பொதுமக்கள்ங்க. சாதாரண ஒரு ஃபேமிலி பைக் ஓட்டிட்டு போறாங்கன்னா அவங்களோட பைக் பின்னாடியோ கார் பின்னாடியோ அந்த கொடி, அது பை டிஃபால்ட் அவங்களோட ஃபேமிலியோட ஒன்னா, அவங்களோட வாழ்க்கையோட ஒன்னா ஒன்றி போனதா இருக்குங்க அந்த ஃபீலு. நமக்கு அப்படி இருக்கா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ அதனால நாம தமிழ் தேசியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நாமளும் வந்து நம்மளோட தமிழ் கலாச்சாரம், நம்மளோட மூதாதையர்கள், நம்மளை ஆண்ட நம்ம தமிழ் மன்னர்கள், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எங்க தெற்காசியாவையே ஆண்ட நம்ம மன்னர்களுக்கு நாம கண்டுக்கிறது கூட இல்லைங்க. நம்மளை பத்தி நமக்கே ப்ரைடு வந்தா தானே நம்மளால நம்மளோட கல்ச்சரை, நம்மளோட ஸ்டேட்டை பாதுகாக்க முடியும். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு லெசன் தான். ஸோ இந்த வீடியோ மூலமா கொஞ்சம் பேர்த்துக்காவது அது போய் சேர்ந்துச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண. இதுல சொல்லுங்க, மகாராஷ்டிரால இந்த மாதிரி கொண்டாடுறாங்க, நம்ம ஸ்டேட்ல நாம் இப்படி போற்றி பாதுகாக்கணுமா, இல்ல அதெல்லாம் பழங்கதப்பா இப்ப நடக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு விடணுமா, இல்ல வரலாறு ரொம்ப முக்கியம் குமாரு அப்படின்னு நீங்களும் வந்து பிலீவ் பண்றீங்களா? ஸோ இதையெல்லாம் பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்லை நான் மட்டும்தான் இப்படி ஃபீல் பண்றேன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் வருதா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க மெசேஜ் பண்ணணும். ஓகேவா? நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, தமிழ் தேசியத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, மகாராஷ்டிரால பண்ற மாதிரி நாமளும் இந்த மாதிரி கொண்டாடணுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ மகாராஷ்டிராவோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட கலை கலாச்சாரத்தை எல்லாம் பாதுகாக்கிறத பத்தி பேசிட்டே வந்து நாம சத்ரபதி சாம்பாஜி நகர் ரீச் ஆயாச்சு மக்களே. ஸோ இந்த ஊர்ல வந்து பயங்கரமா கொண்டாடுவாங்களாம். நாளைக்கும் நாளானிக்கும் அவரோட ஜெயந்தி. ஓகேவா? ஸோ அதெல்லாமே வந்து நான் கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் பாருங்க மக்களே. கரெக்டா 11:30க்கு நாம அவுரங்காபாத் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. கரெக்டா வந்து 4 hours ஆயிருக்குங்க நம்ம ஷிரடியில இருந்து அவுரங்காபாத் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷிரடியில இருந்து சத்ரபதி சிவாஜி நகர் ரீச் ஆயாச்சுங்க, அவுரங்காபாத். ஸோ இங்க எதுக்கு வந்தோம்னா, ஷிரடியில இருந்து ஆல் த வே சாம்பாஜி நகருக்கு சத்ரபதி
ஷாம்பாஜி நகருக்கு நாம அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அடுத்து வர 2-3 vlogs வந்து எல்லோரா, அஜந்தா கேவ்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோஸா தான் இருக்கும். ஸோ நம்ம பூனா வந்துட்டு ஷிரடி வந்துட்டு நம்ம சாய்பாபா அவர்களோட புண்ணிய ஸ்தலம் பார்த்துட்டு இப்போ அவுரங்காபாத் சாம்பாஜி நகர் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ ஷிரடியிலிருந்து அவுரங்காபாத் வரைக்கும் வந்த இந்த MSRTC பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers from சத்ரபதி ஷாம்பாஜி நகர் என்கிற அவுரங்காபாத்ங்க, மகாராஷ்டிரா. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.